கழட்டி விட பரம்புக்கு முன்னாடி முன்னாடி கழட்டி விடு. ஏண்ணா அது எனது கிளப்பி பார்க்காதீங்க. போதா அப்படியே Pardon. Revés va. Remonte. Lonja. Ah. ஒரு ரோட்டில் வச்சு மட்டம் பார்த்துக்கலாம். தூக்க போயிட்டு பேக்கரியில் நின்று போடா என்னாலும் பொழுதானாலும் போட்டாது வர போறதில்ல. உனக்கு எவ்வளோ நேரம் வரும்? அப்புறம் என்ன 2 மணி வந்துருவியா? ஷோ கடவுளே. நாளைக்கு போயிட்டா திங்கட்கிழமை அப்புறம் 4 நாள் லீவா? அடுத்து வாரமா தொடர்ந்தா? நல்லது. புட்டான்லாம் ஒரு செல் தான் ஓட்டுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு வயல் மட்டும் ஓட்டி கொடுத்து நீ வந்துரு, நான் பைக் எடுத்துட்டு வரேன். அப்புறம் நீ மாறிக்கா. அப்புறம் நான் ஓட்டிவிட்டு அப்புறம் ஸ்ப்ரிங் கலப்பி மாட்டிட்டு போறேன். நான் அங்க போய் எஸ்பால்ட்ல இங்க இருக்குது. அதே இங்க ரொட்டாட் ரோட்டணும் வரும். போலாம் நெல்லங்காட்டு ஓட்டுனதோட சரி. இப்பதான் 5 கலப்பு எடுக்கிறோம்.
அதான் எப்பயாவது ஓட்டி விட்டு அப்புறம் ஜோளம் கட்டிக்கலாம். மழை வருது அதுக்கு பார்க்கலாம். இப்ப இந்த பட்டம் விதைக்க மாட்டீங்க, அடுத்த பட்டத்துல முன்னாடி தானே வளர்ப்பீங்க எப்பயா வைக்கிற மாதிரி. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் என்ன? ஆமா ஆமா. வருதா? சூப்பரா வருது. சரி நீ ஆட்டு நான் ஓட்டுறேன் போங்க. கடைக்கு பின்னாடி ஏறதையா? சரி கண்ணு போட்டு வச்சிருந்தோம்ல அதான். காலுக்குள்ள போட்டு விட்ட. ஏய் ஒரு காலுக்குள்ள போட்டு விட்டு, ஒரு காலுக்குள்ள போட்டு விட்டு, ஒரு காலுக்குள்ள போட்டு விட்டு.
இடம் பத்தல. இடம் கிடையாது. 1500 RPM load to Mahindra 500 MKM tractors. மணிக்கு இந்த அளவுக்கு பிடிச்சி ஓட்டினோம்னா ஒரு 400 எடுக்கும். எங்கள் ஏரியாவில் மேக்ஸிமம் இப்படி தான் ஓட்டி ஆகணும். இதை ஒவ்வொருத்தரும் சொல்ல மாதிரி ஹை ஃபஸ்ட்டு லோ தேர்டு இந்த கியர்லாம் ஓட்டவே முடியாது. ஓட்டினா வந்து ரொம்ப மேலாவில் வரும், கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க. அதனால் கம்பல்சரி இந்த கியரில் தான் ஓட்டி ஆகணும். எல்லா வண்டிக்காரரும் இதே மாதிரி தான் ஓட்டுவாங்க, தூக்கி பிடிச்சலாம் ஓட்ட முடியாது. எங்கள் ஏரியாவில் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு மேட்டுக்காட்டுக்கு இப்போ தான் மழை பெஞ்சிருக்குது. அதனால் எல்லாருக்கும் எப்படி சொல்கிறது, கடலப்பருப்பு போடுறது, சோளம் விதைப்பறது, உளுந்து, தட்டைப்பயிறு எல்லாம் இந்த பட்டம் தான் விதைப்பாங்க. அதனால் உங்கள் ஊரில் மழை பெஞ்சிருக்குதா, இது மாதிரி தரிசு நிலங்கள் ஓட்டுவாங்களா, மானாவாரி அதை வானகண்ட பூமி, இதில் என்னென்ன இந்த டைமில் சித்திரை வைகாசியில் என்னென்ன எல்லாமே செய்வாங்க, எங்கே எந்தெந்த ஏரியாவில் வந்து நிலக்கடலை போடுவாங்கன்னு சொல்லுங்கள். வேர்க்கடலை, நிலக்கடலை இதெல்லாம் எந்தெந்த ஏரியாவில் போடுவாங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் ஏரியாவில் மேக்ஸிமம் நிலக்கடலை தான் போடுவாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு மழை பெஞ்சிருக்குது. இப்போ பேஞ்சு 2 நாள் ஆகுது. இதுக்கப்புறமேட்டு என்னைக்கு பெய்யுதோ தெரியல. இன்னும் பாவம் ஒரு சில பக்கத்தில் இன்னும் மழையே பெய்யல. எந்தெந்த ஏரியாவில் மழை பெஞ்சிருக்குதுன்னு சொல்லுங்கள். யார் யார் உழவு ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். என்னென்ன வெள்ளாமல் பண்ணுவாங்க இந்த டைமில், சித்திரை வைகாசியில் மழை பெஞ்சா அப்படின்னா அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு, சோளம், மெயினாக வந்து நிலக்கடலை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் ஏரியாவில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் அப்படியே சொல்லுங்கள். மழை பெஞ்சிருக்கான்னு சொல்லுங்கள். நிலக்கடலை போகிறதுக்கு என்ன கலப்பையில் ஓட்டி நிலக்கடலை காடு பதம் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த அளவு பிடிச்சி ஓட்டுறது இந்த வண்டி வந்து 4.25 கன்ஃபார்மாக போகுச்சு. வண்டி வந்து 17,000 18,000 அவரம் ஓடிருச்சு. இன்னும் எந்த வேலையும் செய்யலை. அதனால் வந்து எனக்கு இது ஒரு டீசல் பெருசாக போகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வண்டி இந்த அளவு அவர் ஓடிருச்சு. புது வண்டி கம்மியாக போகுதுன்னு கூட ஒரு சில சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு புது வண்டியை பற்றி தெரியாது. புது வண்டி நானே எடுத்த புதுசில் ஒரு 4 லிட்டர் தான் போச்சு. ஆனால் இப்போ நல்லா பிடிச்சி நல்லா ஒரு கொஞ்சம் ஓவராக பிடிச்சோன்னா ஒரு 4.5 பக்கமாக வந்துடும். ஆனால் இன்ஜின் வந்து ஒரு 18,000 மேலே கன்ஃபார்மாக தாண்டிருச்சு. அதனால் என்னங்கஜி 4.25 போகுதுங்கிறீங்க, இதெல்லாம் அதிகம்னு சொல்லாதீங்க. எனக்கு இன்ஜின் வண்டி பழசாயிருச்சு. அதனால் கம்பல்சரி போகும், இந்த டெப்த்துக்கு போகும். எந்த வண்டியுமே போகும். புது வண்டி போகுதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரிங்ஸு, பிஸ்டனு, பம்பு நாச்சில் எல்லாமே நீட்டாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே தேய்மானம் ஆகிடுச்சு. இப்போ ஆச்சு ஒரு 2-3 மாதத்தில் வந்து ரிங்ஸு ஒரு செட்டு மாற்றலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். சொல்லுங்கள், 4.25 லிட்டர் டீசல் போகிறதுக்கு ரிங்ஸ் ஒரு செட்டு மாற்றி பம்பு நாச்சில் வேலை செய்யலாமா, இல்லை இன்னும் ஓட மட்டும் லாபமா? ஆனால் இன்ஜின் இன்னும் பிக்கப் இன்னும் குறையவே இல்லை, நல்லா தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? மாற்றலாம்னா மாற்றலாம். ரிங்ஸ் ஒரு செட்டு மாற்றி பம்பு நாச்சில் வேலை செஞ்சு போடலாமா, இல்லை இது இந்த 4.25 லிட்டருங்கிறது ஆவரேஜ் டீசல் தான்னு சொன்னீங்கன்னா மாற்ற வேண்டாம், அப்படியே ஓடிட்டோம். ஆனால் வந்து பிக்கப்லாம் வண்டி நல்லா தான் இருக்குது. ஏதோ ஒரு ஐட்டம் சேர் ஓட்டும் போது வண்டி லைட்டாக சங்குது, மற்றபடிக்கெலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்னும் வண்டி இடத்துலேருந்து இன்ஜின் வேலை கை வைக்கல, கியர் பாக்ஸ் எதுவுமே நாங்கள் கை வைக்கல. கிளட்ச் பிளேடை ஒரு 4 ஐட்டம் மாற்றிருக்கு, 4-5 ஐட்டம் இருக்கும். அப்புறம் டயர் 4 செட்டு மாற்றிருக்குது. இது மட்டும் தான் இந்த வண்டிக்கு பெருசாக செலவு பண்ணியிருக்கிறோம். வேறு சில ஏதாவது எனக்கு அமைஞ்ச வண்டி எங்களுக்கு
இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்த வண்டி. இதுக்கு முன்னாடி 2-3 வண்டி எடுத்தோம். ஆனால் பவர் ஸ்டீரிங் ஆயில் பிரேக்கில் இதுதான் ஃபர்ஸ்ட் வண்டி எடுத்தது. அதனால் வந்து நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுக்கிறவங்க பழைய புது பாய்சன் பை மேலே ஆசைப்படுறீங்க, பூமி புத்திரா மேலே ஆசைப்படுறீங்க, பழைய வண்டி எம்கேஎம்மாக பார்த்து எடுங்க. புது பாய்சன் பை பூமி புத்திரா எடுக்கிறதுக்கு யுவா சீரீஸுக்கு போயிருங்க. புது பாய்சன் பை தயவு செய்து யாரும் எடுக்காதீங்க. அது வண்டி வந்து கியர் பாக்ஸ் ஹை ஸ்பீட் பண்ணதுனால இன்ஜின் ஓவராக சங்குதுன்னு நிறையா கஸ்டமர் சொல்கிறாங்க எங்கள் ஏரியாவில் எடுத்தீங்களே. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து எடுங்க. இந்த படிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது, வண்டியெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் லேட்டஸ்ட்டு பாய்சன் பை பூமி புத்திரா எடுக்காதீங்க, அது நல்லாவே இல்லை. நானே இந்த வண்டியை மாற்றிட்டு அந்த வண்டி தான் எடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணினேன். ஆனால் அது என்னடானா செட் ஆகலிச்சு. அது எல்லாரும் சொல்கிறது பார்த்து வண்டி சங்குதுங்கிறாங்க. ஒரு லோடு ஓட்டுனா வண்டி அப்படியே மேசுக்கணும், அப்படியே டவுன் ஆகுது. அப்படியே ஒரு 1500 RPM போயிட்டா அப்படியே டக்குன்னு குறைஞ்சி போயிடுது. இதில் அந்த பிரச்சனை இல்லை. ஓகே ஜி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ குறைகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், மாற்றிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ஜி, தப்பாக எடுத்துக்காதீங்க. அவ்வளோதான் ஜி. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். ஒரு சாலை